ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே நடக்க போகிற வேர்ல்டு கப்போட 21வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்த கிரவுண்டில் வச்சு நடக்குது அப்படின்னா, நாசா கவுண்டி ஸ்டேடியம், அதாவது இந்தியா பாகிஸ்தான் எந்த கிரவுண்டில் நடந்துச்சோ அதே கிரவுண்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் நடக்க போகுது. 10th ஜூன் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்தியா டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேப்டன் ஸ்கேம் சாய்ஸ்லேருந்து ஃபைனல் டீம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்கான அப்டேட்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ லாஸ்ட்டாக நடந்த 4 மேட்சஸோட ஸ்கோர் கார்ட்ஸ், ஸோ பவுலர்ஸோட விக்கெட்ஸ் இது மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், அதில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 120 ரன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணி மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்கோரிங் கிரவுண்டு, பேஸ் அண்ட் பவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 5 போட்டிகள் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு, 4 போட்டிகள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு 2 முறையும் 3 முறை பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு 2 முறையும், செகண்ட் பேட்டிங் 3 முறையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 முறையுமே, அதாவது இந்த கிரவுண்டில் நடந்த 5 மேட்சஸ்மே 150க்கு கீழே தான் ரெக்கார்டு வந்திருக்கு. ஸோ ஒரு பேட்ஸ்மென்ட்டை நீங்கள் கேப்டன் ஸ்கேன் போகிறத விட டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பவுலர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்கள்ட்ட கேப்டன் போகிறது இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் இன்னும் குறைஞ்சிருக்கு இந்த பர்டிகுலர் சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் 5 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் 131 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஹையர் ஸ்கோர் கனடா வந்து 137 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா 77க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பர்டிகுலர்லி இன்னிங்ஸ் வைஸாக நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட், தேர்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் அண்ட் ஃபோர்த்தும் பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 மேட்சஸ்க்கு 41 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. பேஸ் பவுலர்ஸ்க்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு 9 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வைஸாக நம்ம பார்க்கல. ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான், ஃபஸ்ட்டு போலிங் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் இந்த பிச்சில் வந்து அதிக சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட் நைட் கூட பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் பவுலர்ஸில் முகமது அமீர் 2 விக்கெட் எடுத்தார், ஹாரிஸ் ராஃப் 3 விக்கெட்டு, நஷீம் ஷா 3 விக்கெட்டு, ஷாயின் அஃப்ரிடி 1 விக்கெட். ஸோ 9 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பேஸ் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரே ஒரு விக்கெட் வந்து ரன் அவுட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் போலிங் பேஸ் பவுலர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் ஷம்ஷி ப்ளே பண்ணார்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 41 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து விழுந்திருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் லோயரன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 20 விக்கெட்டும், இனிஷியல் ஸ்விங் மட்டும் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 20 விக்கெட்டும், லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 விக்கெட்ஸ். ஸோ அதில் லெக் பிரேக் 5 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சைனா மேனாக இருக்கட்டும், ஆஃப் பிரேக்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே இந்த பிச்சில் வந்து அந்தளவுக்கு கிரிப் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஹெட்ஹெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 8 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. அந்த 8 முறையுமே சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் இது வரைக்கும் வின் பண்ணது கிடையாது T20யில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 மேட்சஸில் 2 வின் பண்ணியிருக்காங்க, 3 லாஸு. ஸோ பங்களாதேஷும் சேம் தான், 3 லாஸ் பண்ணியிருக்காங்க, 2 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் 11, ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 அப்படின்னே சொல்லலாம். குயின்டன் டிகாக்கு ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கேப்டன் எய்டன் மார்க்ரம் நம்பர் 3ல் வராரு. ஹென்ரிச் கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, மார்கோ ஜென்சன், கேஷவ் மகராஜ், ககிசோ ரபாடா, ஆண்டிச்சு நாஜே, லாஸ்ட்டாக ஒட்டினியல் பேட்மேன். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட ஒரு பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் இனிஷியலாக போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் யார் நியூ பாலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்கோ ஜென்சன் ஒரு ரெண்டுலையும், ககிசோ ரபாடா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 2லையும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்ஜே அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா கேஷவ் மகராஜ் வந்து எக்ஸலண்ட்டாக ரீசெண்ட் டேஸில் போல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த 2 பவுலர்ஸ்க்குமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டேனியல் பாட்மனும் நார்ஜேவும் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ரபாடாக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஓவர்ஸ் முடிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது.
ஸோ இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 54% தான் குயின் டிகாக் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 மேட்சஸில் ஒரு மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ரன் அவுட் தான். ஸோ பெருசாக வந்து அது பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கு முந்தின மேட்ச்சில் 20 ரன் அடித்தார். டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு, ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக கூட இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு பார்க்கப்படுறாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓவரால் T20யில் 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் 38, வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 29% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 3.5 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒஸ்ட் ரெக்கார்டு இருந்தாலுமே ஓப்பனிங் வராரு. ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஷொரிஃபுல் இஸ்லாம் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்படுத்துவார் பங்களாதேஷ் சைடு அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் ரீசா ஹென்ட்ரிக்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடன் மார்க்ரம் 43% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலிங் ஆஃப் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. ஷாண்டோ, ஷக்கிப் அல் ஹசன் இவங்களுக்கு இடையிலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் வந்து சமோஸ் போல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ T20 ஃபார்மட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. 1330 ரன் அடிச்சிருக்காரு 41 இன்னிங்ஸில். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டாக செகண்டு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயராக அவரை ட்ரை பண்ணிக்கலாம். டபுள் ஆப்ஷன் பிளேயரு ஃபீல்டிங்கில் நமக்கு வந்து கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பார். ரன் அவுட்டு, கேட்ச் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நிறைய எடுத்து கொடுப்பாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இவர் ட்ரீம் டீமில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹென்ரிச் கிளாசன் 67% ஒர்த்தாங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஐடன் மார்க்ரம் குயின் டிகாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய குயின் டிகாக்கே வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய குயின் டிகாக்கே பர்சன்டேஜ் கம்மியாக பிக் பண்ணியிருக்காங்க. ஹென்ரிச் கிளாசனா 67% அந்த IPL மைண்ட் செட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள் ஆப்ஷன் கிடையாது. ஹென்ரிச் கிளாசன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஸோ ஹெட்டுகெட்டில் ப்ளே பண்ணது கிடையாது. வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 23 ரன் கிட்ட அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ தைஜுல் இஸ்லாம் அந்த பவுலர் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பாலில் கொஞ்சம் வீக்காகி விக்கெட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மாதிரி சிங்கிள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேஷன்லேயே ட்ரை பண்ணுங்கள். அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்க்கே நீங்கள் அதிக பாஸ் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா. ஸோ நேற்று மேட்ச்சில் நீங்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே ஸ்கிப் பண்ணி டீம் மேக் பண்ணி அந்த மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா GL டாப் ரேங்க் போயிருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டும் கூட. நெக்ஸ்ட் டேவிட் மில்லர், அடுத்ததாக ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ நெதர்லாந்துக்கு அகைன்ஸ்டாக இவங்க போட்ட ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்னால தான் அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஸோ 59 ரன் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லரும், 33 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட்டுகெட்டில் 164 ஆவரேஜ் இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் வந்து பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாக டேவிட் மில்லர் அவுட் ஆயிருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் இவரோட ஆவரேஜ் வந்து 65 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ரொம்ப டவுன் தி ஆர்டர் தானே ப்ரோ வராரு, நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாமா ஸ்கிப் பண்ணிக்கலாமா கிடையாது. மஸ்ட் பிக்கு இவருக்கு கண்டிப்பாக பேட்டிங் வரும். இவர் பேட்டில் இருந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 61% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அமையலை. ஹெட்டுகெட்டில் 7 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 23 ரன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாரு. ஸோ அதுக்கான ரீசனும் கூட லாஸ்ட் 2 மேட்சஸ் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், நெதர்லாந்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், இந்த பிச்சோட தன்மை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல, செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகிற ரீசன் காண்டி பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் அப்படி கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் பேட் பண்ண டீமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டப்ஸை கொஞ்சம் ரொட்டேஷன்லையும், செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் நம்பிக்கையாக பிக் பண்ணுங்கள். அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மார்கோ ஜென்சன் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் 88% இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் ப்ளே பண்ணது கிடையாது. வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு இந்த கிரவுண்டில் இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பவுலிங் நல்லா பவுல் பண்ணுவார். ஸோ மினிமம் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்மால் லீகுக்கு ஒரு பெஸ்ட்டான கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கேஷவ் மகராஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டு அவருக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட், எக்கனாமி 5 பாயிண்ட் சம்திங் வச்சிருக்காரு. ஸோ ஹெட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா 5 பாயிண்ட் சம்திங் தான் எக்கனாமி வச்சிருக்காரு. 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுற அளவுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான் கேஷவ் மகராஜ். செகண்ட் பவுலிங்னா சம் டீம்ஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 1 விக்கெட் எடுப்பார். அது LBW போல்டாக இருந்தால் நமக்கு ப்ளஸ் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ககிசோ ரபடா 58% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம் கார்டு பிக்கு, கேப்டனுக்கு ஒரு ஒர்த்து பிக்கு அப்படின்னா வந்து நான் பர்சனலி கன்சிடர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ககிசோ ரபடாவை தான். ஹெட்ல 3 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டு, வென்யூவில் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டு. லாஸ்ட் 2 மேட்சஸாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இவர் கொடுக்கல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விக்கெட்டாவது மினிமமாக எடுப்பார் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா CVC கண்டிப்பாக இவர் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் ஆண்டிச் நார்ஜே. ஸோ 87% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் சீசன் போன ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பட்சத்தில் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். பட் கேப்டன் இவர் கூட கம்பேர் பண்ணல ரபடா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பெஸ்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒடிஎன்எல் பாட்மேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நார்ஜே 4 விக்கெட் எடுத்தார். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பாட்மேன் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரபடாட்டிருந்து வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 70% பார்த்தீங்க அப்படின்னா பாட்மேனை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் ப்ளே பண்ணல. வெனியூவில் 2 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டு. ஸோ இவரும் ஃபஸ்ட் போலிங் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸை அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுங்கள். பவுலர்ஸை முடிஞ்ச அளவுக்கு கேப்டன் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த பர்டிகுலர் சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர் சொல்லுங்க அப்படின்னா குயின்டன் டிகாக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான பிளேயரு. ஏடன் மார்க்ரம், டேவிட் மில்லரு, ஸோ மார்க்கோ ஜென்சன், ரபடா, நார்ஜே, பாட்மேன். ஸோ இந்த 7 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வராங்க. இதில் ரொட்டேஷனில் யாராவது ட்ரை பண்ணும் அப்படின்னா இந்த 4 பவுலர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தரை ரொட்டேட் பண்ணி ரீசா ஹென்ட்ரிக்ஸை உள்ளே கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் குயின் டிகாக் அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் கிடையாது. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அகேன்ஸ்டாக டஸ்கின் அகமது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஏடன் மார்க்ரமின் டஸ்கின் அகமது ஒரு முறை விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஷக்கீப் அல் ஹசனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மில்லரை பார்த்தீங்க அப்படின்னா ஷக்கீப் அல் ஹசன் ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஆல்ரவுண்டரான கோயிட்ஸி, அடுத்து ரியான் ரிக்கெல்டன், ஸோ ஃபார்ச்சூன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபராய் சம்சி. இதில் டபராய் சம்சி வந்தார்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்காக இருப்பார். ஸோ கோயிட்ஸே வரதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. பாட்மேன் நல்லா போலிங் பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் ரபடா, நார்ஜே எல்லாருமே அவங்க பங்குக்கு நல்லா போலிங் பண்ணிட்டு இருக்க ரீசன் காண்டி அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ சம்ஷி ஒரு மகராஜை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பங்களாதேஷோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தன்சீம் ஹசன், சௌமியா சர்க்கார் ஓப்பன் பண்ணுறாங்க. லிட்டன் தாஸ், ஸோ நஜ்முல் ஹுசைன் சாண்டோ, தோவித் கிரடாய், ஷக்கீப் அல் ஹசன், முகமதுல்லா, ரிஷாத் ஹுசைன், டஸ்கின் அகமது, முஸ்தாஃபிசூர் ரஹ்மான், லாஸ்ட்டாக தன்சீம் ஹசன் சகிப். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷோட பிளேயிங் லோனாக வந்து இருந்திருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கம்மியான ஸ்கோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ துஷாரா நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸில் 4 விக்கெட் வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டாக எடுத்திருந்தாரு. ஸோ இப்போ நியூ பால் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா தன்சீம் ஹசன் சகிப் கூட கம்பேர் பண்ணல தஸ்கின் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. முஸ்தபிசூர் வந்து செகண்ட் ஓவர் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் தன்சீம் ஹசனுக்கு இனிஷியல் ஓவர் கொடுத்தாங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸோட விக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இவர் தூக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. தன்சீம் ஹசன் மஸ்ட் பிக், அவரை பற்றி கீழே டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ரிஷாத் ஹுசைன் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் வந்து இருக்கார். பெருசாக பொட்டன்ஷியல் இருக்கா மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாக ஒரு சின்ன கேமியோ வந்து ஆடி இருந்தார் லாஸ்ட் இயர். ஸோ அதை வச்சு அவர் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் ட்ரீம் லோனில் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆடுறாரு அப்படின்ட்டு. ஷக்கீப்போட ஃபேண்டசி வேல்யூம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வருது. டெத் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக முஸ்தபிசூர் ரஹ்மான், தன்சீம் ஹசன் வந்து 2 போலர்ஸும் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸை பற்றின ஸ்டாட்ஸ் வந்து டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ 5% பார்த்தீங்க அப்படின்னா தன்சீம் ஹசன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. டீசெண்டான பேட்டர். ஸோ ஒரு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா இவர் கொஞ்சம் ஸ்டெடியாக ரன் பால் ஒரு 30 பாலுக்கு 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாமான ரிஸ்கி. ஃபஸ்ட் பேட் பண்ணல ரேராக சம் டீம்ஸில் ஜிஎல்ல ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சௌமியா சர்க்கார் 10% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் கார்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம். பட் டபுள் ஆப்ஷன் இருக்குது. இவருக்கும் பவுலிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து சௌமியா சர்க்கார் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் லிட்டன் தாஸ். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஒரு ஹேட்ரிக் 6 அகேன்ஸ்ட் வனிந்து ஹசரங்கா சூப்பராக ஆடி இருந்தார். 55% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 19 ஆவரேஜ். சேசிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது லிட்டன் தாஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டபுள் ஆப்ஷன் பிளேயர். ஸோ இந்த மாதிரி விக்கெட் கீப்பிங் இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேஷனில் உங்கள் டீமில் கொண்டு வருது இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நஜ்முல் ஹுசைன் சாண்டோ டீமோட கேப்டன் 14% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் 9 ஆவரேஜ் வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. லாஸ்ட் 2 மேட்சாக ஃப்ளாப்பு. ஸோ இவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக விக்கெட் எடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு. நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ரிஷாத் ஹுசைன் தன்சீம் ஹசனை பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
இவரை பிக் பண்ணால் ஷாண்டோ வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இவரை ஸ்கிப் பண்ணால் ஷாண்டோவை பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஏன்னா 2 பேருமே சிமிலராக ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெருசாக வராது. ஸோ ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோவித் கிடாய் வார்ம் அப் மேட்சஸில் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி இருந்தார். ஸோ ரீசன்ட் ஃபார்மும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. 42% பொறுத்தான்னு கேட்டால் பொறுத்து தான். பட் இவர் அன்பிரடிக்டபிள் பிளேயர். எப்போ எப்படி அவுட் ஆவார் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. வந்து ஒரு சில மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆடி கொடுத்துட்டு போவார். சில மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்தோடனே கவர்ஸில் கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவார், ஷார்ட் கவர்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயர் தான். ஸோ இவரை ரொட்டேஷன் பிக்கில் நீங்கள் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. போத் இன்னிங்ஸும் ரொட்டேஷன் பிக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக தன்சீம் ஹசன் ஷக்கீப் அல் ஹசன். எல்லார் நேமும் ஒரே மாதிரி இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஷக்கீப் அல் ஹசன் பார்த்தீங்க அப்படின்னா 69% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்கட்டில் 73 ரன் 9 விக்கெட்டு வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. இவருக்கு சூட்டபுளாக இருக்குமா இந்த வென்யூ அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணையில் லாஸ்ட் மேட்ச்சில் கூட 3 ஓவர் பவுல் பண்ணி 30 ரன், அது வேறு மணி டாலர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டி ஸ்டேடியம். ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் அசிஸ்ட் வந்து செகண்ட் பவுலிங்கில் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப லோடு வந்து ஆர்டர் வர்றாரு. ஸோ ஷக்கீப் இங்கே ஆடக்கூடிய பிளேயரே கிடையாது. நம்பர் 3 நம்பர் 4 தான் ஆடக்கூடிய பிளேயரு. பட் அந்த இடத்துல லிட்டன் தாஸ், ஷாண்டோ இந்த மாதிரியான ரொட்டேஷன் பிளேயர்ஸ் வந்து இருக்க ரீசன் காண்டி இவர் ஒரு ஃபினிஷராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கிறது லாஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாகவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணல ஷக்கீப் அல் ஹசனுக்கு ஒரு சூப்பரான விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் முகமதுல்லா 36%. லாஸ்ட் மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் 16 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணி ஒரு ஓவர் கிட்ட போலும் பண்ணியிருந்தாரு. ஹெட்கட்டில் 30 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக அடிச்சிருக்காரு. வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக போனீங்க அப்படின்னா மீண்டும் சேசிங்கில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக மேட்ச் வந்து ஒன் சைடாக போகாது. அப்படி ஒன் சைடாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பங்களாதேஷ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒன் சைடாக போகும். அப்படி இருந்தாலுமே ஓரளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா திணறுவாங்க அந்த ஸ்கோரை அடிக்கிறதுக்கு. இப்போ 80 ரன் பங்களாதேஷ் ஆல் அவுட் ஆனால் கூட அந்த 80 ரன் அடிக்கிறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா சைடு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 5 விக்கெட்டாவது போகும். ஸோ அந்த வகையில் பார்க்கல பங்களாதேஷ் சைடு இவருக்கு கண்டிப்பாக பேட்டிங் வரும். ரொட்டேஷன் பிக்காக போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 62% பார்த்தீங்க அப்படின்னா ரிஷாத் ஹுசைன். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. அது ரொம்ப சின்ன கிரவுண்டு. சைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் கூட கம்பேர் பண்ணல. பட் இந்த கிரவுண்டு ரொம்ப பெரிய கிரவுண்டு. அந்த சின்ன கிரவுண்ட்லேயே 3 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இவர் போடக்கூடிய லெக் ஸ்பின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் குவாலிட்டியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ அதே பிச்சில் மேட்ச் நடக்க போகிறது கிடையாது. இன்னொரு பிச்சில் தான் நடக்க போகுது. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 2 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் பங்களாதேஷ் டீமுக்கு இதுதான் வந்து இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். செகண்ட் பவுலிங் ரிஷாத் ஹுசேனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தஸ்கின் அகமத். ஸோ 55% பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக போகலை. 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே பர்டிகுலர்லி ஃபஸ்ட் பவுலிங் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முஸ்தபிசுர் ரஹ்மானுமே சேம் தான். ஸோ ஹெட்கட்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ஆடி ஒரு விக்கெட்டாக இருந்தாலும் இந்த வென்யூ பேஸ் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணுறது. நிறைய கட்டர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஃபஸ்ட் பவுலிங் சிவிசிக்கு வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலிஜிபிளான பிளேயராக இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இருக்காரு. தஸ்கின் முஸ்தபிசுர் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸு. இதில் யாராவது ஒருத்தர் செகண்ட் பவுலிங் பிக் பண்ணலாமா அப்படின்னா தஸ்கினை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தன்சீம் ஹசன் ஷக்கீப் 10%. ஸோ ஓவரால் T20 பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை எப்படி ப்ரோ நீங்கள் வந்துட்டு அதிக விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பேஸ் இந்த பர்டிகுலர் பங்களாதேஷ் யூனிட்லேயே அதிகமாக பேஸ் போடக்கூடிய பவுலர்னால் தன்சீம் ஹசன் தான். ஸோ இயர்லியராக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரேக் த்ரூஸ் எடுத்து கொடுத்துருந்துருக்காரு ரீசெண்ட் டேஸில். டொமஸ்டிக்காக இருக்கட்டும் இன்டர்நேஷனலாக இருக்கட்டும். ஸோ ஒன் டே கிரிக்கெட்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து இருந்திருக்கு ஒயிட் பால் கிரிக்கெட்டில். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்ச்க்கு இவர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு மினிமமாக ஒரு 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 10% ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் பங்களாதேஷ் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் பிக் பண்ண ப்ரோ அப்படின்னா சௌமியா சர்க்கார் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கிறனால லிட்டன் தாஸ், ஸோ தோவித் ஹிடாயா, நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ அப்படின்னு பார்க்குறேன். நான் ஹிடாய் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிறேன். ஷக்கீப் அல் ஹசனே, ஸோ தஸ்கின் அகமது பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பவுலர்ஸில் தன்சீம் ஹசன் ஷக்கீப், முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா என்னோட இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸாக பங்களாதேஷ் டீமில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பெஞ்ச் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஷொரிஃபுல் இஸ்லாம், ஜாகிர் அலி, அடுத்து மெஹதி ஹசனே, தன்வீர் இஸ்லாம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பெஞ்ச் பிளேஸாக இருக்காங்க. இதில் ஷொரிஃபுல் இஸ்லாம் ப்ளே பண்ணார்னா மஸ்ட்டாக அவங்க டீமில் அவரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. தன்சீம் ஹசனுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி இன்கேஸ் ஷொரிஃபுல் உள்ளே வந்தார்னா மஸ்ட்டாக அவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பேட்டில். தன்சீம் ஹசனுக்கு பேட்டில் எதுவுமே கிடையாது. சௌமியா சர்க்காரை பொறுத்த வரைக்கும் ரபடாக்கு அகேன்ஸ்டாக 2 முறையும் நார்ஜேக்கு அகேன்ஸ்டாக 1 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுக்காரு. ஸோ ஹை பேஸ் வந்து இவருக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. நான் டபுள் ஆப்ஷன் வச்சு மட்டுமே ஒரு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேலே சொல்லியிருக்கேன். ஸோ லிட்டன் தாஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டில் எதுவும் கிடையாது. நஜ்முதீன் சாண்டோக்கும் பேட்டில் எதுவும் கிடையாது. லாஸ்ட்டாக ஷக்கீப் அல் ஹசனை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டிச் நார்ஜே ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து தூக்கியிருக்காரு. இப்போ கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனில் மார்க்கோ ஜென்சன், குயின்டன் டிகாக், ஆண்டிச் நார்ஜேன்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஆப்ஷனில் ஆண்டிச் நார்ஜே பார்த்தீங்க அப்படின்னா வரமாட்டார். ஸோ சேஃபாக போகணும் அப்படின்னா குயின்டன் டிகாக் விசி, மார்க்கோ ஜென்சன் கேப்டன் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கேன் அப்படின்னா மார்க்கோ ஜென்சன் கேப்டன், நார்ஜே விசின்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ரிஸ்கி ஆப்ஷனில் ரபடா, ஷக்கீப் அல் ஹசன், முஸ்தபிசுர் ரஹ்மான், தன்சீம் ஹசன், ஷக்கீப் அப்படின்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரபடா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாரு அப்படிங்கிற பஸ்லையும் கொடுக்கலாம். செகண்ட் போலிங் போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரபடாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஷக்கீப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணல சிவிசி, முஸ்தபிசுர் ஃபஸ்ட் போல் பண்ணால் மட்டும் சிவிசி, தன்சீம் ஹசனும் ஃபஸ்ட் போல் பண்ணால் மட்டும் சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 75 to 100ல் 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஜென்சன், ரஹ்மான், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்ஜி. இந்த 3 பிளேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ப்ரோ நான் வந்து மஸ்ட்டாக அந்த 3 பிளேஸுமே ட்ரை பண்ண இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருக்காங்க அப்படின்னா 3 பிளேஸை கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 1, 2 இந்த 2 பிளேஸ் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 75% பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 10 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான சார்ட் இது. இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 பிளேயர்ஸ்க்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ். லிட்டன் தாஸ் ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர், குயின்டன் டிகாக் வந்து ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர், ஷக்கீப் அல் ஹசன், ஸோ ரிஷாத் ஹுசைன் கூட நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர்ஸ் வந்து டபுள் ஆப்ஷன் பிளேயர். இந்த 4 பிளேயர்ஸ்லேருந்து 3 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த 3 பிளேயர்ஸை பிக் பண்ணுவீங்க அப்படின்னா லிட்டன் தாஸ், குயின்டன் டிகாக்கு, ஷக்கீப் அப்படின்னு சொல்லி இந்த 3 பிளேயர்ஸ் வந்து நான் என்னோட டீமில் கொண்டு வந்துக்குவேன். ஸோ மிச்சம் நீங்கள் 3 பிளேயர்ஸ் பிக் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா ரபடாவை நான் உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக டேவிட் மில்லரு, ஸோ ஒட்டேனியல் பாட்மேன், இதில் தஸ்கினாக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7 பிளேயர்ஸ் வரைக்கும் போகிறது ரிஸ்கி, 6 பிளேயர்ஸ் வரைக்கும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து 25 to 49% பார்த்தீங்க அப்படின்னா ஹிருடாய், முகமதுல்லா, ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ஏடன் மார்க்ரம். இதில் மார்க்ரம் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வர. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. பட் நீங்கள் போகிறவங்க பர்டிகுலர்லி இந்த 2 பிளேஸில் இந்த யாராவது ஒருத்தர், இந்த 2 பிளேஸில் இந்த யாராவது ஒருத்தர் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ். இந்த பர்டிகுலர் சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேயே லோ பர்சன்டேஜில் கேசவ் மகராஜ் மட்டும்தான் இருக்கார். பங்களாதேஷில் ஷாண்டோ, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தன்சீம் ஹசன், சௌமியா சர்க்கார், தன்சீம் ஹசன், ஷக்கீப்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. கேசவ் மகராஜ் ரிஸ்கி தான், செகண்ட் போலிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷாண்டோ, தஸ்கின், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சௌமியா சர்க்கார். ஸோ இந்த 2 பிளேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன், டிகாக்கு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டன் தாஸ் அப்படின்னு சொல்லி 3 பிளேயர்ஸும், பேட்டர்ஸில் மில்லரு, ஸ்டப்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷாக்கிப் அல் ஹசன், ஐடன் மார்க்கம், மார்க்கோ ஜென்சன் சொல்லி 3 பிளேயர்ஸும், பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், நார்ஜே, ஒட்டியனில் பாட்மேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக தான் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைனல் டீமு ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுப்போம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபைனல் டீம்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.